பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியா ஈஸ்வரிக்காக தடபுடலா சமைச்சு வச்சிருக்காங்க. பிரியாணி, சிக்கன் 65 அப்படின்னு எல்லாமே சமைச்சிருக்காங்க. பாக்கியா தனக்காக இவ்வளவுலாம் செய்யறா அப்படின்னு ஈஸ்வரி மரண வாசலுக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்ததுனால பாக்கியாவை நினைச்சு ரொம்ப நெஞ்ச நிகழ்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுல சாப்பிடலான்னு உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கோபி வீட்டுக்குள்ள வராரு. கோபியை பாக்குற எழிலு, அடைச்ச இந்தாளா எதுக்கு உள்ள வராரு? ஹலோ, எதுக்கு இங்க வரீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு எழில் தடுத்து நிறுத்துறாரு கோபிய. தாத்தா பார்த்துட்டு, இவனா படுபாவி, இங்க வந்து யாரு கூடிய கெடுக்கலான்னு வந்தடா? யாரு காலை வாரி விடலான்னு நினைச்சிருக்க? இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. கோபி கண்ணீர் மல்க ஈஸ்வர் கிட்ட வந்து, அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். யாரு என்ன சொல்லியிருந்தாலும் சரி, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் உங்களை நம்பி இருக்கணும். நான் நம்பாம போனது தப்புதாம்மா அப்படின்னு கோபி கேட்கும்போது ஈஸ்வரி, டேய் யாருக்கடா அம்மா, தள்ளிப்போ, யாரு கூடிய கெடுக்கலாம் நீங்க வந்த? உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இனி என்ன அம்மானு கூப்பிடாத நீ. பாக்கியா உடனே, அத்தை அத்தை பாக்கியா நீ கொஞ்சம் அமைதியாரு. அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன பாக்கியா சொல்ல போற? அத்தை இல்ல அத்தை, அது வந்து நீ சும்மா இரு பாக்கியா. இவன் நம்மளுக்கு எல்லாருக்கும் துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறான். ஆமா அத்தை, ஆனாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவரு துரோகமே பண்ணினாலும் இன்னைக்கு மனசு திருந்தி குற்ற உணர்ச்சியோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்காரு. மன்னிப்பு கேட்கறவங்கள மன்னிக்கிறதானத்த இயல்பு. அட சும்மா இரு பாக்கியா, இவனை மன்னிச்ச வரைக்கும் போதும். இவனை மன்னிக்கிறதுனால நம்மளுக்கு தான் பாவம் பிடிக்கும். டேய் போடா வெளியில, நீ எனக்கு மகனே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாங்க. கோபி பாக்கியா சொன்னதை யோசிச்சுக்கிட்டே வெளியில வராரு. கோபி வெளியில போன உடனேயே எழில் கேட்டை இழுத்து மூடிட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்கியா கிட்ட கேக்குறாரு, ஏமா என்ன ஆச்சு உனக்கு? அவர் மேல என்னமா உனக்கு கரிசனம்? அவர் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு எழில் கேட்ட உடனேயே தாத்தாவும் ஈஸ்வரியும் கூட கேக்குறாங்க, ஆமா பாக்கியா, எழில் சொல்றது உண்மைதானே? நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கவன், அவனுக்காக பறிஞ்சு பேசுற? பாக்கியா சொல்றாங்க, அத்தை அது அப்படி இல்ல அத்தை, அவரு மனசால உணர்ந்து தப்ப புரிஞ்சுக்கிட்டு நாம செஞ்சது தப்புதான் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கிறாரு. அதைத்தான் சொன்னேன். அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தாவும் ஈஸ்வரியும் பாக்கியாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. எழிலும் செழியனும் கூட, அம்மா யூ ஆர் கிரேட்மா, உன்னை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு போன ஒருத்தவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு உன்னால எப்படிமா புரிஞ்சுக்க முடியுது? நீ எனக்கு அம்மாவா கிடைச்சது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமைமா. கோபி வெளியில போன உடனேயே பாக்கியா என்னை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கா, ஆனா பாக்கியாவை பத்தி நான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராதிகா வீட்டுக்கு போறாரு. ராதிகா கோபியை பார்த்த உடனே ஒரே பயமும் பதட்டத்தோட இருக்காங்க. கோபி யாருகிட்டையும் எதுவும் பேசாம சோஃபால படுத்து தூங்க போறாரு. ராதிகா கேக்குறாங்க, உங்களுக்கு காஃபி ஏதாவது தரட்டுமா? எதுவும் வேண்டாம் அப்படின்னு தலையாட்டிட்டு அப்படி படுத்து தூங்கிடுறாரு. கமலாவும் ராதிகாவும், என்னடி இவர் இவ்வளவு அமைதியா இருக்காரு, எதுவும் பிரச்சனை பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு கமலா பேசுறாங்க. காலையில விடிஞ்ச உடனே கோபி எந்திரிச்சு பாக்குறாரு. ராதிகா கிட்ட கேக்குறாரு, என்ன மயூ ஸ்கூல் போயாச்சா? உடனே ராதிகா, மயூ ஸ்கூல் போயிட்டா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா எங்க? கோபி ராதிகா கிட்ட பேச வந்த உடனேயே ராதிகா புருவத்தை உயர்த்தி இவர் என்ன பேச போறாரோ அப்படின்னு 1000 கேள்விகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமலா சொல்றாங்க, என்னத்த பேச போறாரு? எங்க அம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க மேல இப்படி வீணா பழி போட்டுட்டீங்க, இப்படித்தான் பேசுவாரு. அத்தை கொஞ்சம் அமைதியா சும்மா இருங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு ராதிகா பக்கம் திரும்பும் போது ராதிகா சொல்றாங்க, ஐயோ அம்மா நீ கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. கோபி பேச ஆரம்பிக்கிறாரு. கட்டின மனைவி பாக்கியாவா பிரிஞ்சு, என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, நீ என்ன நல்லா புரிஞ்சிருக்க, என்ன காதலிக்கிறேன்னு நினைச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ எங்க அம்மா மேல கொலைப்பழி போட்டு கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்ட. ஆனா அந்த பாக்கியா எங்க அம்மாவை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த தப்பை எங்க அம்மா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி முழு மனசோட எங்க அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி நின்னா அப்படின்னு கோபி சொல்லும் போதே உடனே கமலா கேக்குறாங்க, என்ன அதனால உங்க அம்மாவை திரும்ப இங்க கூட்டிட்டு வர போறீங்களா? மறுபடியும் ராதிகா, அம்மா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. கோபி சொல்றாரு, இனிமே நான் உங்ககிட்ட கத்தி சண்டை போட்டு உங்களுக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. ராதிகா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் நினைச்சேன் நான் உன்னை ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கேன், இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா வாழ போறோம் அப்படின்னு நினைச்சு. ஆனா அதுதான் பெரிய தப்பு. இனிமே நம்ம சேர்ந்து வாழ்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது, நாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு கோபி சொல்றாரு. உடனே கமலா, ஓ இதுதான் உங்க திட்டமா? என் பொண்ணு ராதிகாவா டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பாக்கியாவை போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா என்ன பேச்சு பேசுறீங்க? நான் பாக்கியா கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டா கூட அவ என்னை மன்னிக்க மாட்டா, என்னை ஏத்துக்கிற மாட்டா.